மாரடைப்பால் இறந்த நடிகை கல்பனாவின் உடலிற்கு 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தகனம் நடைபெற்றது. பிரபல நடிகை கல்பனா படப்பிடிப்பிற்காக ஹைதராபாத் சென்றிருந்த போது மாரடைப்பு காரணமாக தங்கியிருந்த அறையிலேயே இறந்தார். இது ஒட்டுமொத்த தென்னிந்திய திரையுலகினரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. 1985ஆம் ஆண்டு பாக்யராஜின் சின்ன வீடு படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானவர் கல்பனா. சதி லீலாவதி, டும் டும் டும், பம்மல் கே சம்பந்தம், ஆளுக்கு ஒரு ஆசை மற்றும் சமீபத்தில் வெளியான காக்கி சட்டை படங்கள் வரை பல கலகலப்பான வேடங்களை ஏற்று கல்பனா நடித்திருந்தார். இந்நிலையில் நடிகை கல்பனா ஹைதராபாத்தில் நடிகர் நாகார்ஜுனாவுடன் தெலுங்கு படத்தில் நடிப்பதற்காக சென்றிருந்த போது ஹோட்டல் அறையில் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார். அவரது திடீர் மரணம் திரையுலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நடிகை கல்பனா உடல் ஹைதராபாத்தில் இருந்து விமானம் மூலம் கேரள மாநிலம் கொச்சிக்கு கொண்டு வரப்பட்டது. பின்பு அங்கிருந்து அவரது உடல் சொந்த ஊரான கொச்சி அருகே உள்ள திருப்பணித்துறை என்ற இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்குள்ள லாயம் கூட்டம்பலம் அரங்கில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. நடிகை கல்பனாவின் உடலிற்கு மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னட திரையுலகை சேர்ந்த ஏராளமான நடிகர், நடிகையர் மற்றும் பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். நடிகை கல்பனா மரணம் பற்றி கேரள மந்திரி திருவஞ்சியூர் ராதாகிருஷ்ணன் கூறுகையில், ஒரு சிறந்த நடிகையை திரையுலகம் இழந்துவிட்டது. அவரது குடும்பத்திற்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடிகை கல்பனாவை கௌரவிக்கும் வகையில் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவரது உடல் தகனம் நடைபெறும் என்று கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.